தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் கருத்து அவர்களை கண்டனம். மக்கள் தமிழகம் கட்சி நிகழ்த்தும் சாதிய தாக்குதல், சாதிய படுகொலைகளை கண்டித்தும் மதவெறி சாதிவெறி அமைப்புகளை தடை செய்ய வலியுறுத்தி நடைபெறும் இந்த எழுச்சி மிகுந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் எனது இனிய நண்பர் நிலவுலகன் அவர்களே, இங்கு நீண்ட நெடிய கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக சக்திகளே, இறுதியாக நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய எனது நண்பரும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சி அரசியல் குழு தலைவர் மதியற்குரிய ரீதா பாண்டியன் அவர்களே, ஏன்னா பழைய பேர் தமிழ் தேச மக்கள் பண்ணி மனப்பாடமா தெரியும், இப்ப புது பேர்னாலும் கொஞ்சம் தடுமாறு. நண்பர்களே, ரெண்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேரத்தை கருதி. முதல் விஷயமாக சாதிய ஒடுக்குமுறை அல்லது சாதிய அடக்குமுறை. இதில் நாம் கவனமாக கவனிக்கின்ற பொழுது தென் தமிழகத்தினுடைய நீண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பலத்த அரசியல்வாதியும் தமிழகத்தினுடைய சபாநாயகருமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் ஒரு அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. கூலிப்படைகளால் தான் ஆங்காங்கே கலவரம் நிகழ்கிறது. இதுதான் அவருடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் திருநெல்வேலிக்கு ஆய்வு சென்ற மாநில அரசினுடைய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இன ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய இமயம் அவர்கள், இமயம் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியை 10 ஊடகங்களை பகிர்கிறார். தென் தமிழகத்தில் சாதிய கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது. அப்பாவு சொல்லுகிறார், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆணையத்துடைய துணைத் தலைவர் இமயம் அண்ணாமலை சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த இரண்டு முரண்பாடுகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது தோழர்களே. அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னையில் நடந்த ஆதி திராவிடர் மாநில விழிக்குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை பதிவு செய்கிறார். இந்த ஆண்டு தமிழகத்தில் 6% கலவரங்கள் குறைந்திருக்கிறது. பட்டியலின மக்கள் மீதான கலவரங்கள் 6% குறைந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஓராண்டில் மட்டும் தோழர்களே, திருநெல்வேலியில் 1097 கலவரங்கள் நிகழ்ந்திருக்கிறது. 1097 வன்முறைகள் நிகழ்ந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும். தமிழகத்தில் கடந்த ஆண்டில் 364 படுகொலை சந்தித்த நகரம் மதுரை மாநகரம். தமிழகத்தின் 2வது இடமாக இந்த படுகொலை சம்பவங்களிலே 2வது இடத்தை அங்க வைத்த நகரம் மதுரை மாநகரம். ஆக இவ்வாறு படுகொலைகளும் சாதிய படுகொலைகளும் தமிழ்நாட்டில் அன்றாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிடவே முடியாது. ஊடகங்களிலும் சரி, பத்திரிகையிலும் சரி, தினந்தோறும் எங்காவது ஒரு சாதிய வன்முறைகளை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம்.
இந்த சூழலில் தான் தோழர் அழகாக சொன்னார்கள். ஒரு இன்ஜினியரிங் மாணவர் எறும்பு கடித்து இறந்தார் என காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது என்றார். யோசித்து பாருங்க. தேனியில இறுதி ஆண்டு படித்த ஒரு இன்ஜினியரிங் மாணவர், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால் எறும்பு கடித்து இறந்து விட்டார். இதுதான் காவல்துறை வழக்கு பதிவு. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் காவல்துறை செயல்படுகிறது. அந்த காவல்துறையுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை கடந்து நிறைய பேர் யுவராஜை பற்றி பேசினாங்க. யுவராஜை எப்படி கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா? செயலிலிருந்து வெளியில வந்தோன்னு பரோல்ல வர ஒரு கைதிய வான வேடிக்கையோட குதிரை சவாரியில் அழைத்து செல்லப்பட்டார். நடந்து கூட்டிட்டு போல. பரோல்ல வர ஒரு கைதியை காவல்துறை பக்கத்தில் போல. கொங்கு மண்டலத்தில் வான வேடிக்கை வெடிக்கப்பட்டு குதிரை சவாரியாக அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார். தயவு செய்து எண்ணி பாருங்கள். காவல்துறையை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இது மற்ற வழக்குகளுக்கும் மற்ற படுகொலைகளுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்காதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை மாநில அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக முன்வைக்கிறது. நேற்றைக்கு நடந்த அந்த ஆய்வு கூட்டத்தில் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழ் அவர்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்ன கோரிக்கை தெரியுமா? எங்கெல்லாம் பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் பட்டியல் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் புகார் கொடுத்தால் காவல்துறை வழக்கு பதிவது இல்லை. மாறாக காவல்துறை பட்டியலின மக்கள் மீது கவுண்டர் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது. இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வைத்த கோரிக்கை. இதுதான் இன்றைய தமிழகம். அது சாதிய படுகொலையாக இருந்தாலும் சரி, படுகொலைகளாக இருந்தாலும் சரி, காவல்துறையும் சரி, தமிழக அரசும் சரி கண்டுகொள்வதே இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இந்த நிலையில்தான் நாம் இன்னொரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். மத விதிகளை, அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். அதை வரவேற்போம். ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சிருக்கேன், நேரம் இல்லை. அழகா சொல்றாரு அண்ணாமலை, தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அழகா சொல்றாரு. முன்னணி கொள்கையை நாங்கள் வரவேற்கிறோம். நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டிலே சொல்லுகிறார், நீ தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கத்தான் லாயக்கு என நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். அண்ணாமலை சொல்லுகிறார், நீ இந்தி படிக்கணும், கட்டாயம் இந்தி படிக்கணும். சரி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் ஆகும், தயவுசெய்து எண்ணிப்பாங்க, ஒரு மாவட்டத்தில் ஆவது வட மாநில தொழிலாளர்கள் இல்லாத ஒரு மாவட்டத்தை சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்த தோழர்களை ஒரு மாவட்டத்தை அது நீங்கள் சொல்ல முடியுமா? அப்ப தாய்மொழியை இந்தியாக கொண்ட வட மாநிலத்தவர்கள் தங்கள் மாநிலத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல், அங்கே போதிய கல்வி அறிவு இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் தமிழகத்திலே தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்தான் அண்ணாமலை சொல்லுகிறார், மும்மொழி கொள்கையை நாங்கள் கட்டாயமாக கொண்டு வருவோம் என்று. நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும். தயவுசெய்து எண்ணிப்பார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உலகத்திலேயே தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்த பல தமிழர்கள் ஆளுமைகளாக அகில உலக அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி,
பதவியிலே இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளே இருந்தாலும் சரி, உலக அளவில் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்த தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கார் என்பதை சீதாராமன் மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த சூழலில் மதவெறி அமைப்பை நாம் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதை கூறுவதோடு, ஒரே ஒரு நிகழ்வு தர்மபுரியில் நடந்த நிகழ்வு. தர்மபுரியில் ஓராண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹோட்டலிலே வேலை செய்த இஸ்லாமிய இளைஞர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். அவரை கொலை செய்தவர் ஒரு பறையரிடத்தை சேர்ந்த 2 தோழர்கள். என்ன காரணம் என்றால், அந்த பறையரிடத்தை சேர்ந்த தோழரின் சகோதரியை அந்த இஸ்லாமியர் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார். அந்த பெண்ணும் அவரை விரும்புகிறார். இருவரும் காதலித்திருக்கிறார்கள். அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பறையரின இளைஞர் 2 நபர்கள் பட்டப்பகலிலே தர்மபுரி பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே ஓட்டல் நடத்தி கொண்டிருந்த ஒரு இஸ்லாமியரை குத்தி கொலை செய்கிறார் தோழர்களை. இது எதனுடைய விளைவு நமக்கு தெரியும். கள்ளிக்கோயிலில் என்ன நடந்தது? பல்லர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அருந்தே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் காதலித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக, அவளை இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய ஒரே காரணத்திற்காக அந்த அருந்திய இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார் கள்ளுக்குடி பக்கத்திலே. ஆக இது எதை காட்டுகிறது என்றால், தமிழகத்தில் பட்டியலின, குறிப்பாக பட்டியலின இளைஞர்கள் மத்தியில் சுயசாதியை தூண்டுகின்ற அந்த RSS செயல்பாடுகள் தெளிவாக ஊடுருவி இருக்கிறது. அதனை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சுயசாதி அடையாளங்களை நாம் அழிப்பதற்கும், மதவெறி அமைப்புகளை எதிர்த்து மதவெறி அமைப்புகளை தடை செய்வதற்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து தலித் விடுதலை இயக்கம் மக்கள் தமிழகம் கட்சி எடுக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆதரவாக செயல்படுவோம் என்பதை கூறி, களம் மட்டுமே நமது விடுதலை தீர்மானிக்கும். களத்தில் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.